TNTJ பேட்டை கிளை மற்றும் திருநெல்வேலி அரசு சித்த மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் நிலவேம்பு கசாயம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் தற்போது வடகிழக்கு பருவமழை காரணமாக பரவி வரும் காய்ச்சலை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதனை கருத்தில் கொண்டு பேட்டை கிளை சார்பாக மஸ்தூர் ரஹீம் பள்ளிவாசல் வளாகத்தில் பேட்டை முனிசிபல் பஸ் ஸ்டாப், ரஹ்மான்பேட்டை தெருக்களில் மற்றும் MNB பஜார் பகுதியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் வழிப்போக்கர்கள் உட்பட சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நிலவேம்பு கசாயம் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நெல்லை மாவட்ட துணை செயலாளர் ஷேக் அப்துல் காதர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். பேட்டை கிளை துணைத் தலைவர் அப்துல் ஹமீத் தலைமை வகித்தார். செயலாளர் அகமது மீரான், துணை செயலாளர் ஹாஜி மைதீன், மருத்துவமனை செயலாளர் திப்பு சுல்தான் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். இதில் கிளை உறுப்பினர்கள் சம்சுதீன், முபீன், அப்துல் ரஹ்மான், உமர் ஆகியோர் கலந்து கொண்டனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. மார்க்கம் என்பது பிறநலம் நாடுவதுதான். அதன் அடிப்படையில் இப்போது மக்களுக்கு மத்தியில் தற்கால சூழ்நிலையில் கால மாற்றத்தின் காரணமாக ஏராளமான நோய்கள் பரவி கொண்டு வருகிறது. காய்ச்சல், இன்னும் பல பிரச்சனைகள், சிறியவர் பாராமல் பெரியவர் முதல் எல்லா நபர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து மக்களை தற்காக்கக்கூடிய வண்ணமாக நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் அரசு சித்த மருத்துவ கல்லூரி சார்பாகவும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நெல்லை மாவட்டத்தின் சார்பில் பேட்டை கிளையின் மூலமாகவும் மக்களுக்கு மத்தியிலே அவர்களை இந்த நோய்களிலிருந்து தற்காத்து கொள்ள, அவர்களை இதிலிருந்து முற்றிலுமாக விடுவிப்பதற்காக நிலவேம்பு கஷாயத்தை மக்களுக்கு மத்தியில் விநியோகம் செய்து கொண்டு வருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.